தாய்லாந்து வந்து இந்த மாதிரி மலையை விட்டு கஷ்டப்படுறதுனால தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏறணும் பார்க்கணும்.มาดีนี่ตรงไปเจอแยกเล็กๆเนี่ยค่ะเลี้ยวขวาไม่เลี้ยวซ้ายแล้วก็ โน่ நண்பர்களே, தாய்லாந்து பயணம் முடிவடைகிறது. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இது ஒரு மஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வந்து 150 ரூபா கேட்குறாங்க. தாய்லாந்தில் எல்லா இடத்துக்குமே என்ட்ரன்ஸ் தான். உங்களுக்கு என்ன சொன்னது தான், தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் மட்டும் நீங்கள் 2500 ரூபா மேலே வச்சுருந்தா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும். நாங்கள் முக்கியமாக அந்த புத்தா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிராஸில் புத்தா ஒன்று இருக்குது. கீழே வந்தோன்னா தெரிச்சிரும், அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோங்க. ஆனால் கீழே பார்த்து நடக்கும்போது தான் பயமாக இருக்குது. மேலே நான் மட்டும் நடந்தாக்க எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் எங்கேயும் நடக்கலைன்னு எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் அப்படி நடந்து போகிறோம். வெறும் 40 தான் கொடுத்துருக்கோம், பரவாயில்ல. 40 பாட்னா எவ்வளோ ஒர்த்து. இப்படி இங்கே இருந்துங்க, இந்த இடத்துல இதான் மொத்த வியூ பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன ஒரு மலை மேலே ஏறின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு. பட்டையா நியர்பை சோன்புரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டையா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். நல்லா கொஞ்சம் வைப் பண்ணலாம். ஆனால் ஈவினிங் டைமாக வாங்க, வெயில் டைம் வராங்க, பிச்சு பெடல் எடுக்குது வெயில். எல்லாம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. வந்துட்டாங்கன்னா போக மாட்டாங்க. பேங்காக் விட்டு வெளில போகிற ஆளெல்லாம் இருக்காங்க. நான் எங்கே போனாலும் நான் தாய்காரிகளே என் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு கேட்பானுல, நாங்கள் தாய்காரங்களே இவ்வளோ இடத்துக்கெல்லாம் போனதில்லை, நீ எங்கெங்கே சுற்றுற அப்படின்னு பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குல்ல, ஒரு நாளைக்கும். ஆமாம், அது 1000 பாட்டு கிட்ட ஆகிடுது ஒரு நாள். சாதாரணமாக ஆகிடுது. செலவு பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ரூமு 1500 ஆகிடுது. அப்புறம் வந்து 1000 பேங்க்லேருந்து எடுத்தா, ஏடிஎம்லேருந்து எடுத்தா. அது ஏடிஎம்ல எடுத்தால் நஷ்டம். அதை கார்டாக போட்டோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. பொருள் வாங்குறதுக்கு ஓகே. மற்றபடி ஏடிஎம்ல எடுத்தோம்னா ஒரு டயத்துக்கு 2220 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுவான். இதுக்கப்புறம் செக்இன் ஆகிட்டு சீக்கிரம் பஸ் பிடிக்கணும் பாண்டிச்சேரி. கவுடப்பாக். அந்த புத்திஸ்ட் அந்த அந்த புத்தர் சிலை எங்கே போகிறோமா? அது புத்தர் சிலை அந்த இது என்ன சொன்னேன், ஸ்கைவாக். இதில் தான் இல்லை, இது ஸ்கைவாக் மாதிரியே இல்லையே. இதுதான் சாதா பாலம் தான். இது சாதா பாலம். ஏன் கட்டி வச்சுருக்காங்க ஏதோ? இது உண்மையிலே பூவா? அது சரி, இது வந்து இதுதான் பிளாஸ்டிக் மரம் தான். அதோ இருக்கா? இவ்வளோ தான் நடந்து போகணுமா? டைம் இருக்குமா? பைக் கூட போகாதா இதில்? இதில் எப்படி போகும்? அதான் பார்த்தேன் நானே, என்னடா கச்சோக்கில் கண்ணாடி எல்லாம் காட்டினா இப்படி போய் இப்படி ஏறணும் பொழுதுங்க. ரொம்ப தூரமாக இருக்கு போது. ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூப்பில் யாரும் வந்திருக்க மாட்டானுங்க. இது போட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. தமிழில் வந்திருப்பாங்க, யூடியூப்பில் எதுவும் அந்த மாதிரி தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏறி அதோ இருக்குது பாருங்கள், அந்த பாலம் இருக்குல்ல, அதான் வந்து ஸ்கை வாக். அங்கேருந்து பார்த்தா கண்ணாடி அப்படியே கீழே தெரியும். ஆனால் இவ்வளோ தான் நடக்கிறது இந்த வெயிலில் வந்து. பார்ப்போம், நடப்போம். ஆக்சுவலி ஸ்கை வாக்கு தான் நடக்க வந்தோம். ஆனால் இது ஒரு கோயில். கோயில் மேலே தான் எல்லாமே. அங்கே பாருங்கள், இது படிக்கிற செங்குத்தாக இருக்குது ரொம்ப. ஆஹா, இப்படி படிக்கட்டில் போயிடலாமா? படிக்கட்டில் தான் போகணும், வேறு வழி இல்லை. போகிறதுனா எதுக்கு மலை மேலே சாமியில் வச்சுருக்கான்னு சொல்லுங்க. உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தான். இதில் வந்து சும்மா ஏறி போகுது இல்லைன்னா ஒருத்தன் ஏற கண்டிப்பாக. இப்போ நாமளே அந்த ஸ்கை வாக் பார்க்க தான் ஏறணும். இல்லை இவ்வளோ தூரம் அந்த வெயிலில் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெயில் வேற, செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு. அதான் இருக்கிற பிரச்சனை. தாய்லாந்து வந்து இந்த மாதிரி மலையை விட்டு கஷ்டப்படுறதுனால தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மலை ஏறணும் பார்க்கணும், மலையை பார்க்கணும். எதனா ஒரு கூலிங்கான மழை இருக்குன்னு பார்த்தா அது வந்துடுச்சு.
அது பாருங்க புத்தா இருக்கார். அது நடந்து போகிற வழி தான் அந்த ஸ்கைவாக். கூகுளில் ஸ்கைவாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது நியர்பை பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தோம். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு பெரிய மலை முகடுன்ட்டு. ஆக்சுவலி இதுக்கு 2 வழி போல் இருக்குது. நாங்கள் வழி மாதிரி மேலே வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோயிலை வந்து பார்த்தோம். இருக்கு பாருங்கள், இந்த ஸ்கைவாக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய மலையேற்றம் இருக்குன்ட்டு தெரியாது. 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 40 பாட்டா அது ஈச் அடல்ட்டுனா. பாருங்க அந்த இதுதான். போகலாமா? உள்ளே போகிறீங்களா? போகலாமா? போகலாம். வந்தாச்சு. நிறைய பேர் ஹைக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்தது வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து அதை பாருங்கள், அங்கேருந்து இப்படி கீழே வந்திருக்கலாம் பாருங்க. நாங்கள் மேலே ஏறிட்டோம் தெரியாமல். நான் தான் இப்போ இந்த அளவுக்கு வேர்க்குது. ஆக்சுவலி வெயில்ன்றதால இங்கே பயங்கர சூடாக இருக்குது. எதிர்க்க வந்து புத்தர் சிலை இருக்குது. கீழே பார்த்து நடந்தா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குதான் செய்யுது. மேலே பார்த்தோம்னா மூங்கி பாருங்க, கூட்டி குடுங்குது. மூங்கில் எல்லாம் மூங்கி வச்சு அதுதான் இங்கே வந்து இப்போ தான் பேம்பூ ரைஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். கீழே விழுந்தாலும் உடச்சிருந்தா முடிஞ்சிருச்சு கதை, அவ்வளோதான். நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இது ஒரு மஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வந்து 150 ரூபா கேட்குறாங்க. தாய்லாந்தில் எல்லா இடத்துக்குமே என்ட்ரன்ஸ் தான். உங்களுக்கு என்ன சொன்னால் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பண்ணி ஒரு 1500 ரூபா மேலே வச்சுட்டு தான் உங்களுக்கு எல்லாரும் சுற்றி பார்க்க முடியும். நாங்கள் முக்கியமாக அந்த புத்தா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிராஸில் புத்தா ஒன்று இருக்குது. வியூ நல்லா இருக்குது. ஆனால் வெயில் டைமில் வரக்கூடாது. இங்கே நாங்கள் வெயில் டைமில் வந்துட்டோம். என்னுடைய ஹையஸ்ட் பகுதியாக நிற்கிறேன்னு சொன்னாங்க. கீழே அப்படியே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தோன்னா செம்ம அமேசிங்காக இருக்குது. வியூவில் வந்து இந்த இடத்த வந்து அடிச்சிக்க முடியாது. அதே போல் வந்து கீழே வந்து இந்த ஆழம் பாருங்கள், கீழே வந்தோன்னா தெரிச்சிரும். அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோங்க. ஆனால் கீழே பார்த்து நடக்கும்போது தான் பயமாக இருக்குது. மேலே நான் மட்டும் நடந்தாக்க எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் எங்கேயும் நடக்கலைன்னு எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் அப்படி நடந்து போகிறோம். மற்றபடி இந்த இடம் ஒரு தடவை வர்றதுக்கு ஒரு தடவை விசிட் நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த புத்தா ஸ்டாச்சு அவர் பார்க்குறதுக்காகவே அங்கேருந்து இங்கே வரலாம். அது ஒன்று. ஓகே ஓகே. கீழே பார்த்துட்டு வாங்க. அதான் இருக்கிற ஹைலைட்டு. சென்ட்ரலே போகிறீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை. அது குச்சி பார்த்தா உடையுமான்னு பார்க்குமா? குச்சி பார்த்தா உடையுமான்னு பார்க்கலாம். இது ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் நடக்கிறதுன்னா நடந்து தான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார்? கண்டிப்பாக பெரிய ஸ்டாச்சு. இது குட்டி ஃப்ளைட்டிங்க, சின்ன ஏர்போர்ட் என்ன இருக்கும்? ஏர்போர்ட் சத்திங் ஆர்மி ஃப்ளைட். அதோடய 150க்கு இது ஒர்த்தா அப்படின்னா எல்லா இடமும் ஒர்த்தாக தான் இருக்குது. தாய்லாந்து வந்துட்டு 150 பாட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரது வந்து தப்பு கிடையாது. 150 பாட்டுன்றது ஆல்மோஸ்ட் 400. இது 40 தானே? 40 தான். ஓ 150 போட்டிருக்காது. ஓ வெறும் 40 தான் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல. 40 பாட்டுனா எவ்வளோ ஒர்த்து. இப்படி இங்கே இருங்க. இந்த இடத்துல இதான் மொத்த வியூ பாருங்கள். இப்போ மக்களே பாருங்கள், தமிழ் யூடியூப்பில் நாம் தான் ஃபஸ்ட்டு இதை போட போகிறோம். பாருங்கள், அதான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அந்த டைல்ஸ் ஒட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸ்டாச்சு எவ்வளோ பெருசு. பிராஸில் பண்ணியிருக்காங்க.
அதான் இருக்கிற ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய வேண்டுதலுக்கு வந்து நிறைய பேர் கட்டி வச்சுருக்காங்க. உண்மையிலே தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த இடம் 40 பாட்டுக்கு செம ஒர்த்து. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வைப் பண்ணலாம், மிஸ் பண்ணாதீங்க. பட் ஆனால் பேங்காக்லேருந்து தூரம், பட்டாயாவிலேருந்து பக்கத்தில். என்ன ஊர் இது? சோம்பரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமதிங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். 40 பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். என்ன இருக்கா? தேங்காய் நீங்கள் எப்படி தான் குடித்தோம், அது ஃபுல்லாக வேணும், அப்படி போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு மலை மேலே ஏறின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு. பட்டாயா நியர்பை சோன்புரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டாயா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் வைப் பண்ணலாம். ஆனால் ஈவினிங் டைமாக வாங்க, வெயில் டைம் வராங்க, பிச்சு பெடல் எடுக்குது வெயில். அதுவும் இல்லாமல் பாதை மாதிரி வந்த வேறு பாதைன்ற மாதிரி நாங்கள் வேறு பாதையில் போயிட்டோம். ஆனால் பரவாயில்ல, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்படி போக வேண்டியதை, இப்படி வர வேண்டியதை நாங்கள் அதை போகிறோங்க, அந்த இடத்துக்கு போயிட்டோம். ரொம்ப நிறைய சொல்லலை. ஓகே ஃபைனலி ஏர்போர்ட் ஒரு ட்ராப் பண்ண போகிறாரு நண்பர். அவரோட அட்வைஸின் படி பார்த்தோன்னா தாய் ஃபுட்டே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து சிக்கன் ப்ளஸ் வந்து ரைஸு ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷோடைய சூப், நிறையா சீ ஃபுட்டு. மேலே வந்து துளசி போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இதை தான் என் கூட வந்தவங்கலாம் சாப்பிட சொன்னால் யாருமே சாப்பிடவே இல்லை. முக்கியமாக இந்த சூப் பாருங்கள், நிறையா ஸ்பைசி. லெமன் கிராஸ், அது லெமன் கிராஸ், அதில் எல்லாமே ஹெர்ப் தான். நல்லாயிருக்கு இந்த ஹோட்டலும். மன்னர் வந்து ஆனால் பவர் தான் இப்போ கொஞ்சம் டம்மி ஆக்கிவிட்டானுன்னு நினைக்கிறேன். ஆக்கிறதுக்கு தான் அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப நாளாகவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கட்டுப்பட்டு போயிட்டாரு போருக்கு இந்த மன்னர். அந்த 9வது இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலை. இவர் 10வது வந்தோடனே எல்லாத்தையும் மாற்றி விட்டானுவோம். மன்னருக்கு ராமன் தான் வைப்பாங்க. ராம், ஆமாம் ராம்ตรงไปเจอแยกเล็กๆเนี่ยค่ะ เลี้ยวขวา ไม่เลี้ยวซ้ายแล้วก็ โน่เว โอเคครับโชคดี பாய் நல்லா பேசுனாங்க. அவங்க ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம், எல்லோரும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து இவரோட ஃப்ரெண்டு. எங்களுக்கு வந்து சூப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சீ ஃபுட். அதில் வந்து துளசிலாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த வரும்போது கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பழகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஏர்போர்ட்? 2 hours 100 people. பரவாயில்ல. இங்கே நம்ம ஏரியாவிலேயும் சிமெண்ட் ரோடு போட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, சிமெண்ட் ரோடு போடுறாங்களே டயர் வந்து சீக்கிரம் தேஞ்சிரும், அப்புறம் வந்து பிரேக் நிற்குமான்ற மாதிரிலாம் டவுட் இருந்தது. அப்போலேருந்தே சிமெண்ட் ரோடு தான் இருக்குது இந்த ஏரியாலாம். இங்கே சிமெண்ட் ரோடு தான் நிறைய. அதான் மாத்திரம் இப்போது இங்கே பாண்டிச்சேரி டு நாகப்பட்டினம் பைபாஸ் போடுறாங்க, ஃபுல்லாக சிமெண்ட் தான். யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு தான் போடுறோம். இல்லை இன்னும் ஒரு 5 வருஷம் வந்துலாம் நல்லா ரெடி பண்ணிடுவோம். சென்னை டு இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் 300 கிலோமீட்ரு, ஒரு 4 ஹவரில் ஓடிடுறது மாதிரி இருக்கும். 4 ஹவர் அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு பகலில் வரும், ஒரு இரவு. இது குட்டி மார்க்கெட், இது ஹோட்டல். அது இல்லை மார்க்கெட். இது வந்து இந்த இங்கே தயாரிக்கிற பொருள்கள் விற்கிறது. அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பழங்கள் இந்த மாதிரி இங்கே அரிசி கூட இருக்குது, கட்டி அரிசி எல்லாமே இருக்கும். பூண்டு, வெங்காயம். இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு வெங்காயங்கள் இது வாங்க போயிருக்காரு கிட்டத்தட்ட தூரமாக. அங்கே ஃபுல்லாக விவசாயம் வெங்காயம் தான். அந்த ஏரியா டேரெக்டாக ஒரு நிலத்துக்காரட்டாக எடுப்பாரா இல்லை வந்து அங்கே ஒரு சப்ளையர் இப்படி இருப்பானுங்க. அவனுங்க நிலத்துலேருந்து காரங்கள்டேருந்து வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் இருப்பானுங்க. நான் போன வாட்டி போனேன், இந்த படமெல்லாம் இருக்கு. அதனால பெருசு அதான் சொன்னார், அந்த சைடு தான் நீங்கள் வந்திருக்கலாம், நிறைய கோயில்கள்லாம் சூழல்கள்லாம் அந்த பகுதி அப்படின்ட்டு. என்ன ஊர் அது? சீசக்கேட்னு ஒரு இடம். அந்த பக்கம் ஈசான் பக்கம். ஈசான் சொல்லுவாங்க, நம்ம ஈசானி மூலன்னு சொல்லுவோம். ஆமாம், அது மாதிரி அது ஈசான். தமிழ் வார்த்தை தான் நிறைய இருக்கும். ஈசான், சமஸ்கிருதம், தமிழ் தான் இருக்கும் இங்கே நிறையா. தாயே வந்து சமஸ்கிருதமும் தமிழ்
செந்தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது. அப்புறம் இப்போ லேட்டாக வந்து சைனீஸும் கலந்துருச்சு. தாய்லாந்தில் வந்து அதிகபட்சமான மவுண்டன் ரேஞ்சுனா எந்த ரேஞ்சு சொல்லலாம்? மவுண்டன் ரேஞ்ச் வந்துன்னா சங்மாய் சங்ராய் நார்த்து பக்கம் தான். நார்த்து பக்கம் கூலிங் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக இப்போ இருக்கும் அது மாதிரி. அங்கே பெச்சுப்பூன்னு ஒரு இடம் இருக்குது. அது தாய்லாந்து சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஓ, பெச்சுப்பூன். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் பேங்காக்லேருந்து? இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர், 400-500 கிலோமீட்டர். அப்போ வந்து இப்போ இதுக்கு இருக்குல்ல, பேங்காக் இன்னொரு இடம் இருக்குது அந்த ஏர்போர்ட்டு சொர்ணப்பூ. அங்கே இது சொன்னபோது இல்லை, நான் சொல்லி இது புக்கெட் பக்கத்தில் கிட்ட மாதிரி. புக்கெட் அது சவுத். ஏன்னா அங்கே வராவி ஏதோ ஐலாண்ட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அங்கே இந்த கிரபி இருக்கு. அப்புறம் வந்து சமுய் இருக்கு. அந்த சினிமாலாம் எடுத்து நிறைய படத்தில் அது வந்து சமுய் அது வந்து புக்கெட் பக்கத்துலையா? அது புக்கெட் போனால் அங்கிட்ட இருந்து போட்டில் போகலாம். நான் போயிருக்கேன். நான் நிறைய தாய்லாந்தில் சுற்றிருக்கேன். தாய்லாந்தில் நிறைய வருஷம் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சுற்றுறீங்க. அதுலேயும் நான் ரொம்ப நிறைய சுற்றிருக்கேன். நிறைய வருஷம் இருக்கிறது. சில பேர்லாம் பேங்காக்கை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. வந்துட்டாங்கன்னா போக மாட்டாங்க. பேங்காக்கை விட்டு வெளில போகாத ஆளெல்லாம் இருக்காங்க. நான் எங்கே போனாலும் நான் தாய்காரிகளே என் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு கேட்பானுல, நாங்கள் தாய்காரங்களே இவ்வளோ இடத்துக்கெல்லாம் போனதில்லை, நீ எங்கெங்கே சுற்றுற அப்படின்னு பாருங்க. புரியுது. இந்த ஊர் வந்தால் போகிறதுக்கு மனசு வராது. அதான் யாருக்குமே ஒன்ஸ் வந்தாங்கன்னா அவ்வளோதான், திரும்ப வர தூண்டிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குல்ல. ஒரு நாளைக்கும் அது 1000 பாட் கிட்ட ஆயிடுது ஒரு நாள். சாதாரணமாக ஆயிடுது. செலவு பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ரூமு 1500 ஆயிடுது. அப்புறம் வந்து 2500 ஆகுது. மாதிரி வந்தால் செலவு குறைச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிடணும் ஒரு மாதம். அது மாதிரி வீசா எத்தனை நாள் போகிறாங்க? 30 நாள். 2 மாதம் கொடுக்குறாங்க. 2 மாதம் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் இது ஒரு கார்டு இருக்கும்ல? இதில் இருக்காது. அது அங்கே நம்ம போகிறோம்ல கண்ணாடி அந்த நடக்கிற என்ட்ரன்ஸ் கார்டு இருக்கும்ல, கார்டு இல்லைன்னா வந்துடலாம். நான் அதான் நேற்று 1800 மாற்றி வச்சேன். அது முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். 5000க்கு 5000 போட்டோம் அப்படின்னா 1500 தான் கொடுக்குறாங்க. பேங்க்லேருந்து எடுத்தா, ஏடிஎம்லேருந்து எடுத்தா. அது ஏடிஎம்ல எடுத்தா நஷ்டம். அதை கார்டாக போட்டோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. பொருள் வாங்குறதுக்கு ஓகே. மற்றபடி ஏடிஎம்ல எடுத்தோம்னா ஒரு டயத்துக்கு 2220 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுவான். அந்த சர்வீஸ் சார்ஜ் 220 ரூபாய்க்கு உங்களுக்கு நஷ்டம் தானே. ஆமாம், அது மட்டும் இல்லை, 5000 போட்டு எடுத்ததுக்கு 1500 தான். இங்கே வந்து பணத்தை ஒரே டைம் எடுத்துடணும். 10,000 20,000 ஒரே டைம் எடுத்துடணும். புரியுது. ஓயாம அடிக்கடி எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா சர்வீஸ் சார்ஜ் ஒவ்வொரு டைமும் 220 ரூபா போடுவோம். இப்போ 7-Level இருக்குல்ல, 7-Level அதில் வந்து 200 பாட்டுக்கு மேலே போனால் தான் கார்டு யூஸ் பண்ணலாம். நான் கேட்டாங்க, இப்போ வாங்கல 120 பாட்டு என்னமோ ஆச்சு. முடியாது. ஆனால் வந்து 200 தான் போட முடியும் அப்படின்னு. இங்கே வந்தால் இங்கே உள்ள காசு அங்கேயே மாற்றிக்கிட்டு வந்துடும். ஆமாம், நான் அதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தெரிஞ்சுட்டேன். அதான் கார்டே போட்டுருந்தேன் நான். ஒரு ரூம் வந்து பார்த்தோன்னா கார்டில் தான் போட்டேன் நான். அது வந்து எவ்வளோனா 1500 கிட்ட போட்டேன். நம்ம போட்டிருந்தா 4000 ரூபா கிட்ட காசு கொண்டு அப்படி அந்த அளவுக்கு எடுத்து மாறிட்டு இருக்கு. நான் கார்டு போட்டேன் 2000, அது ஆல்மோஸ்ட் 3000 தான் வந்துச்சு. நம்ம போகிற இடம் பேர் என்னது? சொம்புரி. இங்கே வந்து புரின்னு தான் இருக்கும். இந்த புரியெல்லாம் நம்ம சோழர்கள் வச்ச ஊர் பேர். சோழர்கள் வச்ச ஊர். இங்கே பெரிய கோயில்னா என்ன கோயில் இருக்கு? பழைய காலத்து கோயில், பழங்காலத்து கோயில், சோழர்கள் கட்டின கோயில் நிறைய இருக்கு. பூரிராம்னு ஒரு இடத்துல இருக்கு. பனம்புரம் இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு. நண்பர்களே, தாய்லாந்து பயணம் முடிவடைகிறது. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம்.
அதாவது கிரெடிட் கார்டில் நம்ம வந்து எதனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா 2000 இப்போ 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம், 1000 பாட்டுக்கு வாங்கினா 2500 பில்லு விழுது. ஆனால் அதே 1000 ரூபா ஏடிஎம்மில் எடுத்தோம்னா 3500 விழுது. 1000 ரூபா லாஸ் ஆகுது. 220 பாட்டு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10,000 பாட்டு எடுக்கிறீங்கனாலும் அந்த 220 பாட்டு தான், நீங்கள் 1000 பாட்டு இருந்தாலும் அந்த 220 பாட்டு தான். அதனால் வந்து தாய்லாந்து வரும்போது மேக்ஸிமம் வந்து கேஷ் அங்கேயே மாற்றிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 ரூபா காலியாகும் ஒரு ட்ரான்சாக்ஷன். செக்இன் வந்து பார்த்தா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டேன். நேராக இமிக்ரேஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் உள்ளே போய் உக்காந்துடலாம். கூட்டமே இல்லைப்பா, ஃப்ரீயாக இருக்குது. செக்இன் முடிஞ்சிச்சு. தாய்லாந்து ஏர்போர்ட் வந்து சொர்ணபூமி ஏர்போர்ட் இதான் முதல்ல வந்து டாமாக் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்போர்ட் தான் முதல்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து அது டொமஸ்டிக்காக இருந்தது. இப்போ ரெண்டுத்தையும் மாற்றிட்டாங்க. திருச்சிக்கு வந்து வந்ததால் இப்போ வந்து நிறையா இங்கே இதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. வேறு 1400 1500 அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒன்லி வாங்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். தாய்லாந்து இது எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் இல்லைன்னு தெரியும். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ கேட்டு இருக்குது இங்கே. ஷாப்பிங் ஸ்ரீலங்காவோட பார்த்தோன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா பியூட்டி. இந்த ஒரு பெரிய ஷாப்பே வந்து பார்த்தோன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்காகவே இவ்வளோ பெரிய டியூட்டி ஃப்ரீ ஷாப் வச்சுருக்காங்க. வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செக்இன் ஆகிட்டு சீக்கிரம் பஸ் பிடிக்கணும் பாண்டிச்சேரிக்கு. இங்கே வந்து ஏர்போர்ட் செக்இன் இப்போ செக் அவுட் பண்ணி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் இங்கே வந்து எந்த விதமான டாக்ஸி இதுவும் கிடையாது. இங்கேருந்து வெளியே நடக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் வழக்கம் போல் நடக்கிற மாதிரி இருந்தது. என்னையாவது வந்து அங்கே வந்து விட்டு போகிறதுக்கு வந்து 20 ரூபா கேட்டாங்க. அது கூட இல்லை. இப்போ வந்து நாங்கள் வெளியே போனோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நடந்தே போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு ரேப்பிடோ பிடிச்சிட்டு போயிடலாம்.